வீரனின் கதை பாகம் 8. சொல்வது ஹேமலதா. வீரன் மந்திரவாதியால் குரங்கா மாறிட்டான். அந்த தீவிலேருந்து எப்படி அவனால் தப்பிக்க முடியும்? இந்த கப்பலை விட்டால் வரவே முடியாது. அதனால் மரத்து மேலே ஏறி தாவி கீவி எப்படியோ யார் கண்ணிலையும் படாமல் அந்த கப்பலுக்குள்ளே போய் ஒளிஞ்சுடுறான். இந்த இளவரசி மற்றும் அந்த கப்பலில் வந்தவங்க எல்லாரும் அங்கே தீவில் போய் அந்த இளவரசனை அடக்கம் பண்ணிட்டு ஒரே வருத்தத்தோட சோகமாக எல்லாம் கப்பலில் ஏறிடுறாங்க. அப்புறம் கப்பலும் புறப்பட்டுட்டு அவங்க ஊருக்கு போக ஆரம்பிக்குது. வீரன் என்ன செய்வான்? பாவம், அவனை அறியாமல் அவன் இளவரசனை கொன்னுடுறான். அதாவது அந்த இளவரசனை காப்பாற்றுறதுக்காக கரடி மேலே அவன் வீசிய கத்தி இளவரசன் மேலே தவறுதலாக பட்டுடுது. அதனால் அவனுக்கே வருத்தம்தான், அவனை அறியாமல் நடந்துருச்சு அது. ஆனால் அந்த இளவரசன் அந்த 1 மாதம் வரைக்கும் நிம்மதியாக இருந்தாங்க அந்த தீவில். அவன்தான் வீரனை காப்பாற்றி வந்தான். அதாவது சாப்பாடு போடுறது எல்லாம் பார்த்து. அந்த இளவரசனோடு இருந்த 4 வீரர்களுக்கும் அது நல்லா தெரியும். இவன் நல்லவங்கிறது அவங்களுக்கெல்லாம் தெரியும். அவங்க 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எதுவுமே ஒன்றும் பண்ண முடியாது, விதி பிரகாரம் எல்லாம் நடந்துருச்சு. அதனால் அவங்க எல்லாருமே இங்கே வந்துடுறாங்க. கப்பலில் வந்ததும் அந்த இளவரசிக்கிட்ட அவங்க ரொம்ப வருத்தமாக இருக்காங்க ஒரு 2-3 நாளைக்கு. அப்புறம் 4ஆவது நாள் அன்றைக்கி இவன் நைஸாக எப்படியாவது அவங்கக்கிட்ட நம்ம உள்ளதை சொல்லிடணும். ஏன்னா இவன் இளவரசன்கிட்ட சொல்லியிருப்பான், நான் எப்படியாவது உங்கள் அப்பாவை உங்கள் அக்காவை எல்லாரையும் மந்திரவாதிக்கிட்டேருந்து காப்பாற்றிடுறேன், கவலைப்படாத, உங்கள் அப்பாவை திருப்பியும் ராஜாவாக்கி அவரோட ஆட்சி பண்ணுற மாதிரி நான் பண்ணி வைக்கிறேன்டோ, கவலைப்படாதேன்னு சொல்லியிருப்பான். அதனால் அவனுக்கு தெரியும் அந்த கதை, இளவரசனோட நாட்டில் எல்லாமே மந்திரவாதி கையில் தான் இருக்குது, அவன் இவங்களெல்லாம் ஆட்டி படைக்கிறான் அப்படின்ட்டு. ஆனால் அந்த இளவரசிக்கு அது தெரியாது இல்லையா? அதாவது அவனோட அக்காவுக்கு தெரியாது இந்த வீரன்கிட்ட அவங்க 2 பேர் பேசினதெல்லாம். அதனால் வீரன் எப்படிடா சொல்கிறது அவங்ககிட்ட? அவன் பேசினா இவன் தான் கொலை பண்ணான், இந்த குரங்கு தான் கொலை பண்ணினதுனால குரங்கா மாறிட்டான், அதனால் இவனை எப்படியாவது விரட்டி விட்டுருவாங்க. கப்பல்லேருந்து விரட்டி விட்டுட்டா இவனால் நீந்தி வர முடியாதே. அதனால் இவன் கொஞ்ச நாளைக்கு நம்ம வாயே திறக்க வேண்டாம், என்ன நடக்கிறதோ பார்க்கலான்ட்டு இருந்துகிட்டே இருப்பான். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளாக வந்துட்டுருக்கு கப்பல், அவங்க ஊரை நோக்கி போயின்ட்டுருக்கு. சரி, இன்னும் கொஞ்ச நாள் ஆனாக்க பிரச்சனை ஆகிடும், அதுக்குள்ளே நம்ம சொல்லிடணும், நாடு வரத்துக்குள்ளே இவன் சொல்லிடணும் அப்படின்னு இவன் பார்க்குறான். அந்த 4 வீரர்கள் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு தெரிஞ்சிடுது. அதாவது காவல் வீரர்கள் இருந்தாங்கள்ல, அந்த 4 பேருக்கும் இந்த வீரன்தான் குரங்கா மாறின வீரன்தான் அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அதனால் இவனுக்கும் அது எப்படியோ தெரிஞ்சிடுது. இவன் அவங்களோட உதவி வச்சுட்டு இளவரசிக்கிட்ட பேசலான்ட்டு போகிறான். அதுக்கு முன்னாடி அந்த 4 வீரர்களும் அந்த இளவரசிக்கிட்ட அந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க. உங்கள் தம்பி அந்த தீவில் இருந்தபோது அந்த வீரன் தான் அவனுக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தான், அவன் இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான் அவங்களுக்கெல்லாம். அதனால் இந்த குரங்குக்கிட்ட நீங்கள் ஹெல்ப் தைரியமாக கேட்கலாம் அப்படின்னு அந்த வீரர்கள்லாம் பேசின்னு இருப்பாங்க. அப்போ அந்த குரங்கு மௌனமாக நின்று கேட்டுகிட்டே இருக்கும் இதெல்லாம். அந்த இளவரசிக்கு ஆனாக்கா நம்பிக்கை இல்லை, கொஞ்சம் நம்புகிற மாதிரியும் இருக்குது, நம்பாத மாதிரியும் இருக்குது. என்ன பண்ணலான்னு யோசிக்கிறதுக்குள்ள மந்திரவாதி வரும்போது இவங்க இந்த 4 வீரர்கள்லாம் காவல் காக்கிற மாதிரி நின்றுட்டுருப்பாங்க, பேசுகிற மாதிரிலாம் இருக்காது. அதனால் அந்த மந்திரவாதி ஏன் நீ இன்னும் அழுதுண்டே இருக்க, அவன் தான் போயிட்டான்ல உன் தம்பி, ஆனாலும் நம்ம இன்னும் ஒரு 2-3 நாளில் ஊருக்கு போய் சேர்ந்துருவோம், அங்கே போய்
நம்ம நிம்மதியாக இருக்கலாம். நீ தான் ராணி, உங்கள் அப்பாவுக்கு வயசாயிடுச்சு, நீ தான் இனிமேல் வந்து அந்த ஊரை காப்பாற்றி ஆகணும் அப்படின்லாம் அவளுக்கு அட்வைஸ் பண்ணுவான். ஆனாலும் இவளுக்கு நல்லா தெரியும், அவன் வந்து நம்மளை முன்னாடி வச்சு அந்த நாட்டை இவன் கைப்பற்ற பார்க்குறான். நம்மளை சும்மாவாதே ராணி மாதிரி பொம்மை மாதிரி சிம்மாசனத்தை ஏற்றி வச்சுட்டு, எங்கள் அப்பா அவள் அப்பா அப்போ அந்த மாதிரி தான் இருக்கார். அவரால் ஒன்றும் பண்ண முடியல இந்த மந்திரவாதியை எதிர்த்து. அதனால் நம்மளே இவன் அந்த மாதிரி தான் பண்ணுவான் அப்படின்ட்டு அவள் வருத்தத்தோடு இருக்கா. அப்புறம் அவர் போனப்புறம் இந்த வீரன் தைரியமாக என்ன ஆனாலும் பரவாயில்லன்ட்டு, வீரன் குரங்கா இருக்கான்ல, அவன் போய் அவகிட்ட சொல்கிறான், நான் தான் உங்கள் தம்பிக்கிட்ட இருந்தேன் 1 மாதமாக, அவள் தான் என்னை காப்பாற்றின்னு இருந்தார், சாப்பாடெல்லாம் போட்டு நாங்கள் நல்ல ஃப்ரெண்டாக இருந்தோம். ஆனால் நான் தெரியாமல் கரடியை கொல்றதுக்காக கத்தியை வீசினேன், அது உங்கள் தம்பி மேலே பட்டு அவன் செத்து போயிட்டான். அது எனக்கு தெரியாமல் நடந்த தப்பு தான், எப்படி இருந்தாலும் என்னை மன்னிச்சிடுங்க, உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் நான் செய்கிறேன், உங்களை இந்த மந்திரவாதிக்கிட்டேருந்து காப்பாற்றுறேன்னு உங்கள் தம்பிக்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், அதனால் எனக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நம்ம எப்படியாவது இந்த மந்திரவாதியை உங்கள்கிட்டேருந்து நான் வந்து விலக்கி வச்சிடுறேன் அப்படிமா. சரிண்ணா, அவங்களாம் என்ன பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போது அந்த வீரன் சொல்லுவான், நாளைக்கு அவர் உங்களை பார்க்க வரும்போது கொஞ்ச நேரம் அவரை உங்கள் ரூம்லேயே வச்சுருங்க, ஏதாவது பேசின்னுருங்க, அவர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருங்க, அதுக்குள்ளே நான் அவரோட அறைக்கு போய், அவர் ஒரு பெட்டியில் வச்சுருக்கார் தெரியும் மந்திரக்கோல், அதை வச்சு தான் என்னை வந்து குரங்கா மாற்றினார், அந்த மந்திரக்கோலை அங்கேருந்து நைஸாக நான் எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், உங்களுக்கும் மந்திரம் தெரியும் இல்லையா, நீங்கள் என்னை மனுஷனாக மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லுவான். அவளும் சரி அப்படின்ட்டு அதுவும் நல்லது தான் நமக்கு அப்படின்ட்டு சொல்லுவாள். அதே மாதிரி எல்லாம் பிளான் பண்ணி கரெக்டாக செய்கிறாங்க. அந்த வீரன் போய் மந்திரக்கோலையும் கொண்டு வந்து இந்த இளவரசிக்கிட்ட கொடுத்துறான். இந்த இளவரசி அவளுக்கும் கொஞ்சம் மந்திரம் தெரியும், அந்த மந்திரவாதிக்கிட்ட அவளும் கற்றுந்தா. அதனால் அந்த கோலை வச்சு இவனை வந்து மனுஷனாக மாற்றும்போது கரெக்டாக மந்திரவாதி வந்துடுவார். அவருக்கு ஏதோ சந்தேகம் வந்துடும், அவரோட ரூமில் மந்திரக்கோல் காணோன்ட்டு இவளை தேடிட்டு வருவார். அப்போது அவன் வந்து இவனை மனுஷனாக மாற்றிடுவாள்ல, அதனால் அவர் கோபப்பட்டு, நீ எப்படி என்னை கேட்காம இதெல்லாம் செஞ்ச அப்படின்னு 2 பேருக்கும் சண்டை வந்துடும். அவர் என்ன பண்ணுவார், உன்னையே நான் என்ன பண்ணுறேன் பாரு, உன்னையே நான் அழிச்சிடுறேன் அப்படின்பா. 2 பேரும் சண்டை போடும்போது அந்த மந்திரவாதியோட கோலை வச்சு அந்த இளவரசியை வந்து நெருப்பில் வச்சு சண்டை போடலாங்கிற மாதிரி அவர் அந்த மந்திரக்கோலை இவளை நோக்கி வீசுவான், இப்படி திருப்பான், சுற்றுவான். அப்போ பின்னாடியிலேருந்து வீரன் வந்து அந்த மந்திரவாதிக்கிட்ட அந்த மந்திரக்கோலை திருப்பி விட்ருவான். அந்த மந்திரக்கோலை என்னாகும், அந்த மந்திரவாதி பக்கமே திரும்பிடுறதுனால மந்திரவாதிக்கே நெருப்பு பற்றின்றோம். அப்படியே ஃபுல்லாக அவர் உடம்பெல்லாம் நெருப்பாகி தீ தகன்னு எரியும். அந்த குச்சியும் கீழே போட்டுருவார். அப்புறம் இந்த யாருக்கும் உபயோகப்படக்கூடாது இந்த மந்திரக்கோல் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தூக்கிண்டு, நெருப்பு சுமை ஜாஸ்தி இருக்கும்ல, சூடு தாங்காமல் அப்படியே கப்பல்லேருந்து கீழே குதிச்சிருவான் அந்த மந்திரவாதி. அவ்வளோதான், அவங்க கதை முடிஞ்சிச்சு. இளவரசிக்கு என்ன ஆகுது, அந்த சண்டை போது அவளுக்கும் கொஞ்சம் நெருப்பு பட்டுடும். ஆரம்பத்தில் கொஞ்சம் நேரம் கழித்து தான் அந்த வீரன் வந்து காப்பாற்றுவான்ல, அது வரைக்கும் அவளுக்கு கொஞ்சம் முகத்தில் ஒரு பக்கமும் அப்படியே அந்த கையில் கொஞ்சம் தோள்பட்டை அதெல்லாம் நெருப்பில் வெந்துடும். அப்புறம் அங்கே இருக்கிற மருத்துவர்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாம் சேர்ந்து எப்படியோ அவளை காப்பாற்றி எப்படியோ எல்லாம் ஊர் வந்து சேர்ந்துறாங்க அவங்க ஊருக்கு. அவங்க ஊர் வந்து இந்த வீரனோட ஊருக்கு பக்கத்து ஊர், மலைநாட்டிலேருந்து தானே இவன் போனான், அதனால் இது அவனுக்கு தெரிஞ்சிடுது. அப்போது அதுக்குள்ளே மலைநாட்டில் இவனோட ஊரில் என்ன ஆகுது, அவனோட அண்ணா வந்து ஏதோ ஒரு சண்டை போடும்போது தவறிடுறான், செத்து போயிடுவான் சண்டையில். அவன் ஜோசியக்காரன் சொன்ன மாதிரி அந்த ஊருக்கு இப்போ ராஜாவே இல்லை, இவன் தான் இப்போ ராஜா ஆகணும்.
அதனால் இவனை தேடின்னு இருப்பாங்க அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே. அப்போது இவங்க வந்து என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த ராஜாவை எப்படியாவது இவனை வீரனை தேடணும்னு சொல்லிட்டு அந்த ஊர் ராஜாலாம் யாரோ ஆளெல்லாம் அனுப்புவாங்க. இவனுக்கு ஏற்கனவே ஜோசியக்காரன் சொல்லியிருக்கான்ல, நீ தான் அந்த ஊருக்கு ராஜாவாக போகணுன்னு சொல்லிட்டு. அதனால் அவன் இந்த இளவரசிக்கிட்ட சொல்லிவிட்டு நான் தான் அந்த ஊர் ராஜா அப்படின்னு சொல்லுவான். சரி நான் வந்து சொல்கிறேன், உங்கள் அப்பாலாம் எங்கள் அப்பாவுக்கு ஃப்ரெண்டு தான், நான் வந்து சொல்கிறேன்ட்டு 2 பேரும் அந்த ஊருக்கு போய் அவங்க அப்பா கிட்ட இவன் தான் உங்கள் பையன் அப்படிம்பான். இவன் வீரன்கிட்ட அந்த முதல்ல ஜோசியக்காரன் வந்து இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பான், சில ரகசியங்கள்லாம் அந்த நாட்டை பற்றி. அதெல்லாம் அவன் சொன்னதும் அந்த ராஜா நம்பிடுறான். அதே மாதிரி அவனோட கண்ணை பார்த்ததுமே அவனுக்கு தெரிஞ்சிருது, நீலக்கண்ணு, கண்ணுக்கு மேலே இருக்கிற மச்சம், அதெல்லாம் பார்த்ததுமே தன்னோட பையன்னு அந்த ராஜாவுக்கு தெரிஞ்சிடுது. அப்புறம் அவன் அந்த நீயே இனிமேல் ராஜாவாயிரு அப்படின்னு சொல்லிடுவான். இவளும் சரி ரொம்ப சந்தோஷமாக தம்ப ஃப்ரெண்டு மாதிரி இருந்தானே அப்படின்னு நினச்சிப்பா. அவன் வந்து அவளுக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை கிடையாது, ஏன்னா முகமெல்லாம் வெந்து போயிடுச்சு இல்லையா அவளுக்கு. அப்போ போய் அவனை கேட்கக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் வீரன் சொல்லுவான், எப்படியோ ஒரு விதத்தில் உன்னோட இந்த அழிவுக்கு நான் தான் காரணம், உன் தம்பியை வந்து காப்பாற்றுறேன்னு சொன்னேன் உங்கள் அக்காவை, ஆனால் என்னால் முடியல, அதனால் நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அழகு வந்து முக்கியம் இல்லை, மனசு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவன் அவளை கல்யாணம் பண்ணிட்டு 2 பேரும் பக்கத்து பக்கத்து ஊருக்கு ராஜா ராணியாக சுகமாக இருப்பாங்க. என்ன கதை பிடிச்சதா உங்களுக்கு?